துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மன் துள்ளுதையா துள்ளுதையா உன் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மன் துள்ளுதையா துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மன் துள்ளுதையா இன்று துள்ளுதையா உன் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மன் துள்ளுதையா நம்பிக்கை வளருதையா நாதா
துதினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்ல நம்ம மனசு, அவரை பார்க்க, ஆமென், ஓய்வு நாள்தோறும் அதில் சபை கூடிய வருகிற நேரங்களில் அவரை பார்க்க வரும் பொழுது மனசு என்ன பண்ணணும்? துள்ளணும். யாரை பார்க்க போகிறோம்? மணவாளனை பார்க்க போகிறோம். ஆமென். அன்றைக்கு யோசேப்புக்கு எப்படி இருந்துச்சு அவங்களுடைய அண்ணன் தம்பியை பார்க்கும்போது? எத்தனை ஆண்டுகளுடைய எதிர்பார்ப்பு. ஆமென். அவனுடைய மனதெல்லாம் அவன் என்ன ஒரு அதிகாரியா இருந்தாலும் கூட அவங்க அண்ணன் தம்பி, அதுக்கடுத்து அவங்களுடைய அப்பாவை பார்க்கறதுக்கு அவனுடைய மனசு ஏங்கி கொண்டுதான் இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க அப்பாவை பார்த்த உடனே அவங்க மனசுல வேற எதுவுமே தெரியல. அவனுக்கு வேற எந்த ஒரு விஷயங்களும் அவனுக்கு பெருசா தெரியல. ஏன்னா அப்பாவின் முகத்தை நான் பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கும் அப்படிதான். ஆமென். யாக்கோபுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, யோசேப்பை பார்த்த உடனே இனி என்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்ல, சமாதானத்தோடு நான் மரிச்சிருவேன். ஆமென். அந்த ஒரு அழகான ஒரு பாண்டிங். ஆமென். ஒரு அன்பு. ஆமென். எத்தனை பேர் தேவன் மேல் அன்பா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அவர் முகத்தை பார்க்க வந்திருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. தேவன் வரும்போதே நம்ம மனசுல ஒரு துள்ளுதல் வரணும். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாத்தை விட நான் உங்களை நேசிக்கிறேன். ஆமென். எந்த மனிதனை விட நமக்கு பிரியமானவங்களை பார்த்த உடனே நமக்கு எப்படி ஆகுது இல்லையா? நம்ம தேவன் அவங்க எல்லாரை விட, சொல்லுங்க, நான் இன்றைக்கு எனக்கு பிரியமானதுன்னு வச்சிருக்கிற யாரை விடவும் அவர் பிரியமானவர். சொல்லுங்க, அவர் மோஸ்ட் லவபிள் பர்சன். என்னுடைய நம்பிக்கைக்குரியவர் என் ஆண்டவர். சொல்லுங்க, என்னுடைய நம்பிக்கைக்குரியவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிற எந்த நன்மையை விட நீர் எனக்கு போதுமானவர், நீர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அது கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். உங்க கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா என்ற பாடலை பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்கிட்ட என்ன இருந்தாலும் நீர் இல்லாட்டா வாழ முடியாத. ஆமென். ஹல்லேலூயா. உங்க தயவு இல்லாட்டா என்னால் ஏதொன்றும் செய்ய முடியாது. ஆமென். சொல்லுங்க, நான் இருப்பதும் உங்க கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது.
உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலோன்றி நடக்க செய்தேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலோன்றி நடக்க செய்தேன். மான்களின் கால்களைப் போல பலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் திடனாய் நடக்க செய்தீரே. என் பலனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுங்க, ஆண்டவரே, என் சத்துருக்களை அழிக்க ஆற்றல் உள்ளவர் நீர்தான். என் ஆத்துமாவை சஞ்சலப்படுத்துகிற எந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலையும் மீட்கும் கொடுக்கிறவர் நீர்தான் என் ஆண்டவரே. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பு துருகமும் நீரே. என் மரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுங்க, எப்பக்கமும் நெருக்கம் இருந்தாலும் ஒடுங்கி நான் போவதில்லை ஆண்டவரே. எனக்கு தேவைலாம் உங்க கிருபை தான். அந்த கிருபை எனக்கு இருக்கிறதுனால நான் கால் ஊன்றி நடந்துடுவேன். எதுவுமே என்னை அசைக்க முடியாது. ஆமென். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலோன்றி நடக்க செய்தேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலோன்றி நடக்க செய்தேன். மான்களின் கால்களைப் போல பலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடமாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா.
Thank you, Lord. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபை நம்ம மேல இருக்கிறபடினாலே அவருடைய மகிமை, அவருடைய தயவு நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த காலையில மூடிக்கொண்டிருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Lord. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர் ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக்கொள்ளும். Thank you, அப்பா. யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக்கொள்ளும். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ராஜா அப்பா 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 முழு உள்ளம் தேவனையே பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கோ. அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றோ. என் முழு உள்ளம் தேவனையே பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கோ. அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி உள்ளம் என்றென்றும் போற்றோ. ஆத்துமா பாடிடுவே ஆத்துமநேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுவே ஆத்துமநேச இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்று போற்றிடும் என்னுள்ளம் என்று சொல்லுங்க. துதித்திடும் என்னுள்ளம் போற்றிடும் என்னுள்ளம் என்றோ. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டா, செட்டைகளால் அணைத்து கொண்டா. வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தா. சிறுகையினாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணில் சிக்கிடாது காத்திட வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுவே
துதித்திடும் என்னுள்ளம் என்று போற்றிடும் என்னுள்ளம் என்று துதித்திடும் என்னுள்ளம் ஆமென் போற்றிடும் என்று. இந்த காலையில சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார் என்கிறதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மேல் அவருடைய சிறகுகள் இருக்கிறது, என் குடும்பத்தின் மேல் அவருடைய சிறகுகள் இருக்கிறது, என்னுடைய சகல காரியத்தை அவர் மூடி மறைத்து கொண்டார். சொல்லுங்க, செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணி என்னை சிக்க விட மாட்டார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். நடந்துகிட்டு இருக்கிற சோதனையையே நீங்க சில நேரத்தில் தோல்வின்னு நினைக்காதீங்க. நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்திலேயே நீங்க விழுந்துட்டோண்டு பயப்படாதீங்க. நடக்கிற எல்லாம் அவருக்கு தெரியும். உங்களுக்கு எதிராய் சத்துருவு மனிதர்களும் பண்ணுகிற சகல தந்திர வேலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை சுற்றி வேலை அடைத்து இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், நீர் அமைத்திருக்கிற அந்த உன்னதமான மகிமையின் வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கையரண்டை உயர்த்தி சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே சொல்லுங்க, என்னை மூடிக்கொண்டார். என்னை மூடி அவருடைய சிறகு இருக்கிறது. உள்ளத்தில் இருந்து சொல்லுங்கள், ஆவி ஆத்துமா சொல்லட்டும், என்னை சுற்றிலும் அவருடைய சிறகு இருந்து கொண்டிருக்கிறது. சர்வ வல்லவருடைய சிறகு என்னை மூடி இருக்கிறது. சாவை வென்றவருடைய சிறகு என்னை மூடி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் எப்போது போதுமானவருடைய சிறகு என்னை மூடி கொண்டிருக்கிறது. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. கரங்களை தட்டலாமா? உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. கர்த்தாவே கர்த்தாவே நிர்மாட்சிமையுடையவரே, எல்லா மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே நிர்மாட்சிமையுடையவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி அபலபர கடகரமன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆராதிப்பே. மகத்துவமோ மகத்துவமோ பேர்புகழோ உம் கரத்தில் இருக்கிறதே. ஓஹோ மகத்துவமும் பேர்புகழும் ராஜா, இருக்கிறதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த
உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி ஆராதிப்பே. ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனிதன் ஆண்டவருக்காக அளவிட முடியாத விதத்தில் கர்த்தரால் உயர்த்தப்பட்டது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, எந்த மனுஷனாலும் இன்னைக்கு வரைக்கும் கனவே காண முடியாத அளவு கர்த்தருக்கான காணிக்கைகளை கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்து விட்டு தான் அந்த தேவ மனிதனாகிய தாவீது 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், எவரையும். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்பிவிட்டு அது யாராயிருந்தாலும், இயேசு என்கிற பெயரை சொல்லுகிற யாராயிருந்தாலும், அது எந்த ஊராயிருந்தாலும், எந்த நிலையாயிருந்தாலும், எந்த வயதாயிருந்தாலும், எவரையோ மேன்மைப்படுத்தும் ஒரு வல்லமையுள்ள கரம், ஒரு மகிமையுள்ள கரம் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறபடினால ரெண்டு கைய உயர்த்தி ஆராதனை ஆத்துமா ஆராதிக்கட்டும் முழு மனதோடு ஆவியில இருந்து. ஓ உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சேனைகளின் கர்த்தரானவர், அவர் ஒரு நாளும் உங்களை காப்பதில் இருந்து தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை. சோர்ந்து போகிற உங்களுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு உன்னதர் அல்லவா இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. அவருடைய கரங்களை உயர்த்தி அவர் சமூகத்தில் போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எஸ் லார்ட், சொல்லுங்க, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஓ ஆராதனை ராஜா, ஆராதனை ஆயுளெல்லாம் நீங்க எல்லாம் சொல்லணும். அத்தனை பேர் சத்தமும் இந்த எல்லைகளில் உயர்த்தப்படும் போது மகிமை உங்களை ஆட்கொள்ளும். நீங்க போதும், புதுமையானவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, ஓ லார்ட், அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். சபையாய் சத்தம் உயர்த்தி ஆராதனை, குட்டி பிள்ளைகள் கண்களை மூடி
சத்தத்தை உயர்த்தி உமக்கே ஆராதனை இசையா போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே போதுமானவரே அவரை அனுபவித்து ஆராதியுங்கள் அவர் மேல இருக்கிற அன்பை ருசித்து ஆராதியுங்கள் எனக்காக புறக்கணிக்கப்பட்டீ அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன் தகப்பனே அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் ஓ எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தே எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தீர். உமக்கு ஆராதனை ராஜா போதுமானவரே புதுமையானவர் பாதுகாப்பவரே பாவம் தீர்த்தவரே சொல்லுங்கள் போதுமானவரே புதுமையானவரே கரபலரதலர சகதரனல ஓ பாவம் தீர்த்தவரே பாதுகாப்பவரே பாவம் தீர்த்தவரே அழைப்பு இருந்ததால் அழிஞ்சி போகவில்லை உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கே உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இந்த காலையில கண்ணு மூடி சொல்லுங்க உங்க அன்பு நிகர் இல்லப்பா இந்த உலகத்தில் இருக்கிற அன்புக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது ராஜா ஆனா உங்க அன்புக்கு எல்லையே இல்லப்பா எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோ அழியாத அழைப்பு என்னை காத்துக் கொண்டதே துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தோ கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே எத்தனை பேர் என்னை அழியாத அழைப்பு என்னை கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே சொல்லுங்க எஜமானனே எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே ஓ எஜமானனே எஜமானனே என்றும் நடத்தும் எஜமானனே கையை உயர்த்தி உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிஞ்சி போகவில்லை உங்க கைவிடப்படல
உங்க கிருபை என்ன காத்ததால. வாழ்ந்து கொண்டிருக்கேன். நிகரே. சபையே, உன்னை அவர் சீஷனாய் அழைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நீ இயேசுவாய் வாழ்ந்து தேசத்துக்கு உன்னை காட்ட வேண்டும். வசனத்தை படித்து ஜெபித்து வளர்ந்து கர்த்தருக்காய் வாழும்போது உங்க மேல ஒரு அழைப்பு இருக்குது. the plan of God, that plan உங்களுக்குன்னு அவர் வச்சிருக்கிற perfect divine plan ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. சொல்லுங்க, அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர், என்ன வந்தாலும் எது வந்தாலும் என்னை உமக்கு பின்னாடி நடந்து வருவதில் தொடர செய்கிறவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். முடிஞ்ச 2 கையை உயர்த்தி இந்த வார்த்தையை மட்டும் எத்தனை முறை சொல்ல ஆசையோ அத்தனை முறை சொல்லுங்க. நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர், அழைத்தவர் நீரோ உண்மை, என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையா திட்டம் கொண்டவர். ஓ, என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். பாடுங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான கபரட்டக்க சுப்பலாரோ. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்பவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி கொண்டவர். என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பு காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிஞ்சு போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. 2 நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி உங்க அன்புக்கு நிகர் இல்லை, உங்க அன்புக்கு நிகர் இல்லைங்கிற உதடு மட்டும் அவரை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். உங்க ஹல்லேலூயா. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த என் ஆதாரமே, அழைத்த உங்க அழைப்பு இருந்ததால் சொல்லுங்க, நான் அழிஞ்சு போகவே மாட்டேன். என்னை அழிக்க ஒரு மனிதனாலும் முடியாது. என்னை திரும்ப எழுப்பி கட்டுகிறவர் உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. தகப்பனே, நிகரில்லாத உன் அன்பினால் எங்களை நீர் அணைத்து இருக்கிறதுக்காக நன்றி. இந்த ஆராதனையில தொடர்ந்து அந்த அன்பின் ஆழத்துல எங்களை நீர் வழி நடத்தி செல்லுங்க. உங்க நாமத்தை கர்த்தர் உயர்த்துங்கப்பா. உம்முடைய நாமமே எல்லா நாமத்துக்கும் மேலானது என்பதை அறிந்து உணர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும் எல்லா துதியும் எல்லா கணமும் எங்க ராஜா ஏற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து இடைபடுங்க. உங்க நாமத்தை ஆண்டவரை உயர்த்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே.
1 வசனம் பாருங்க. எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை எப்படி ஆக்குகிறாராம்? அல்லேலூயா. சொல்லுங்கள், என் ஆண்டவரால என் சிறுமையில் என் கையை பிடிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகம் எதில் கையை பிடிக்காது? கஷ்டப்படும் போது உதவ வராது. கண்ணீர் வடிக்கும் போது 1000 காரணம் சொல்லும். இன்னைக்கு காலையில் நான் வெளியில் தெரிலப்பா, சிலர்லாம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், காசு பந்தா இது மட்டும் நினைவில் வச்சுருக்கிறீங்கன்னா அது உலகம், அதை விட்டுருங்க. நமக்கு கர்த்தர் கூட இருப்பார், அழகாய் திட்டம் வச்சிருப்பார். பணம் நமக்கு வேலை செய்யும், பணம் நமக்கு ஜனங்களையும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆனால் இப்போ நீங்கள் கேட்க வேண்டியது, நான் கண்ணீரோடு நிற்கிறேன்ப்பா, என் கையை பிடிங்க ஆண்டவரே. என்ன பிடிங்கப்பா? அவர்கிட்ட போயிட்டு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்க வேண்டாம், எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. நான் இருக்கிற இந்த என்னுடைய நெருக்கம், என் வருத்தம் உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. யாரும் புரிந்து கொள்ளாத என்ன நன்றாய் புரிந்து கொள்ளுகிறவர் நீர் ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வருத்தங்கள் யாவையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், என் சிறுமையில் யார் தான் ஆறுதல்? நான் உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். கஷ்டப்படும் போது யாரும் வரலங்கிறத நீங்க சொல்லி காட்டாதீங்க, அது நல்லது. கர்த்தர் நம்மளை தனிமைப்படுத்தி தான் தூக்கி நிறுத்த விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஊர் அறிய வேண்டிய தேவை இல்லை, உங்க உள்ளம் அறிய வேண்டிய தேவை இருக்குது. நம்ம ரொம்ப பேர் நினைக்கிறோம், அவங்க இருக்காக இவங்க இருக்காக, அவங்க பார்த்துக்கிடுவாங்க இவங்க பார்த்துக்கிடுவாங்க. சொல்லுங்க, யாரும் பார்க்கவும் நான் வெயிட் பண்ணக்கூடாது, யாரும் பார்க்கலண்டும் நான் எடக்கல்ல எரிஞ்சு அவங்கள கொன்றவும் கூடாது. நீ வா, வராம போ, எனக்காக வருகிற ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஊழியரை அனுப்புவார், இல்லை விசுவாசியை அனுப்புவார், இல்லை என்னை உண்மையை நேசிக்கிற 2 உறவை அனுப்புவார். எனக்கு தேவ கிருபையும் உண்டு, மனுஷ தயவும் உண்டு. ஆமே. நாங்கள் கடந்த நாள் ஜோனி வீட்டில் ஜோம் பண்ணும்போது அந்த ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்ல சொன்னார். என்கிட்டத்தான் இவ வருவா, என்கிட்டத்தான் இவன் வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனத்தை பைபாஸ் பண்ணி கர்த்தர் உங்களை பிடிச்சு தூக்கிட்டு போவார். அவங்க கிட்ட மட்டும் போக விட மாட்டார். ஆமென். ஆனா வைக்கிறத எங்க வைப்பார் தெரியுமா? சிறுமையிலிருந்து உயர்ந்த அடைக்கலத்துக்கு, உயர்ந்த அடைக்கலத்திலிருந்து மந்தையை போல ஒரு பெருக்கம். எல்லாரும் சொல்லுங்க, என்னை பெருக பண்ணுவார். சத்தமா நீங்க விசுவாசிக்கிற அளவு சத்தமா சொல்லணும். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சத்தமா சொல்லணும். நீங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதத்தின் அளவுக்கு தக்க நீங்க சொல்லணும். என்ன பண்ணுவார்? ஹல்லேலூயா. அவர் உங்களை நிச்சயமாய் பெருக பண்ணுவார். 42 வசனம் சொல்லுது, உத்தமர்கள் அதை கண்டு என்ன பண்ணுவார்கள்? அடுத்தவன் வளர்ச்சியை கண்டு மகிழ்கிறவன் தான் உத்தமங்க. அடுத்த வளர்ச்சியை கண்ட உடனே என்னாலதான் அவன் சொல்ற, அது உத்தமர்கள் அல்ல. உத்தமர்கள் அடுத்தவங்க வளர்ச்சியை கண்டு மகிழுவார்கள். நியாயக்கேடு செஞ்சதெல்லாம் தானாவே என்ன மூடிக்கிடும்? எளியவனை மந்தையை போல மாற்றுவார். இந்த வசனத்தை உங்களுக்குள்ள விதைச்சிருந்தேன். இந்த நேரத்திலையும் அருமையான பாஸ்டர் பிரின்ஸ் அவங்க இங்கே ஒரு ப்ரேயர் கேம்புக்கு வந்திருந்தாங்க. இந்த நாளில் அவங்க நம்ம கூட வந்திருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. நல்ல கைதட்டு கொடுத்து பாஸ்டர் நான் வரவேற்கிறேன்.
அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறது என் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சில இந்த நாளில் ஒரு திருச்சபையினுடைய வளர்ச்சி எதை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத பேசிக்காக ஒரு அடிப்படையிலிருந்து சில விஷயங்கள் நம்ம செஞ்சிருப்போம், ஆனால் செய்ய தவறின சில காரியங்களை நினைவூட்டும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தைகள் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்களும் சேர்ந்து பாருங்கள். என்றைக்குமே பிரசங்கியார்ட்டிருந்து எல்லா சத்தியமும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தேவனுடைய சத்தம் என்னைக்குமே துடித்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப ஜபத்திலேருந்தே கர்த்தர் பேசுகிறத பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தெய்வம் பேசுகிறது. ராஜாவினுடைய வீட்டில் ராஜா ஆளுகை செய்கிற இந்த இடத்துல தேவன் தம்முடைய இருதயத்தை ஜனங்களுக்கு எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ எல்லா நேரமே ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச விரும்புகிறார். பாடல் நேரத்தில் எத்தனை பேர் பாடல் நேரத்தில் ஆராதனத்தில் தொடப்பட்டீங்க? அந்த நேரத்தில் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்து கொண்டிருந்தது, வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ஆராதனுடைய முழுமையான எல்லா நிமிஷங்களும் எல்லா நொடி பொழுதுமே தேவன் அதுக்காக தான் வந்திருக்கிறோம். அப்பாட்டிருந்து சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். இந்த நாளை இந்த நிமிஷங்களை ஒவ்வொரு நொடி பொழுதையும் பயன்படுத்தி, அப்பா என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நீங்கள் தாங்கன்னு சொன்னீங்கன்னா, இங்கேருந்து ஒரு சத்தம் அவசியம் இல்லை. நீங்கள் உள்ளே வரும்போதே கர்த்தனுடைய வாழ்க்கையின் தேவைகளை அறிந்தவர், எதிர்காலத்தை அறிந்தவர் உங்களோடு கூட பேசி உங்களை நல்ல பாதையில் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்குமே பிரசங்கத்தில் பதில். சில இடங்களுக்கு நான் உள்ளே வந்தேன்னா ஆண்டவர் என்கிட்ட பேச ஒரு வார்த்தை எழுதி வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய நோட் ஆக்சுவலாக அங்கே கேம்ப் சைட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். உள்ளே என்ட்ராகி உட்காரும் போதே கர்த்தர் சொன்ன வார்த்தை அடுத்தது சங்கீத பதி வரக்குள்ள மறந்துருச்சு. ஆண்டவரே அப்படிங்கும்போது மறுபடியும் நினைவூட்டினார். மெதுவாக செல்ஃபோனில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு முறையும் தேவன் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்த ஆவலாக இருக்கிறார். அந்த இருதயத்தை திறந்து வச்சுருந்தா காதலையும் கேட்கும், இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் மாறும். அல்லேலூயா. ஒரு திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய சபை பார்க்கிறோமே. நான் இப்போ சொன்னல, இது இல்லை கெப்பாசிட்டி இன்னும் பெருசாக இருக்குது, பொட்டன்ஷியல் இது இல்லை, இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்குது. அப்போது ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலே கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நம்ம ஓடிடுவோம்னு சொன்னால் ஒரு பெரிய மகிமையை இந்த தேசத்தில் நம்ம மூலமாக கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ அதன் அடிப்படையில் தேவன் தாமே தம்முடைய சீஷர்களுக்கு அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஒரு அழகான மாதிரியை கற்றுக் கொடுத்ததை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் 9வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 9வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 28லிருந்து 37 வரைக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உங்கள் பைபிள் அப்படி கொஞ்சம் கையில் தூக்கி பிடிச்சிக்கோங்க, நிமிர்ந்து உட்காரலாம். உங்கள் கையில் அப்படி எடுத்துட்டு கண்கள் காண சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் வாசிக்க போகிறீங்க 9வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்திலிருந்து 37 வரைக்கும் எல்லாம் சத்தமாக வாசிக்கலாமே. ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்திற்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இந்த 37வது வசனத்தை ஒரு 3 முறை வாசிக்க போகிறோம். மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இன்னொரு முறை வாசிக்கலாமா? மறுநாளில் திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஒன்ஸ் அகெயின், மறுநாளில்
அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம இப்போ ரிவர்ஸில் நம்ம போக ஆரம்பிக்க போகிறோம். எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்? அந்த 37வது வசனத்தில் ஆரம்பிக்கலாம். இதுதான் ரிசல்ட். ஆக்சுவலாக இதுதான் ஃபைனல் ரிசல்ட். என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட். ஒரு தேவ பிள்ளை கர்த்தரோடு நடக்கிறவர்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, இந்த 37வது வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிடுவீங்க நம்புகிறேன். மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இன்னொரு தடவை சொல்லி பாருங்க. திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இதில் மூடி மறைக்க ஒன்று மேலே இந்த வசனத்தை பலமுறை வாசிச்சிருப்போம். இந்த வேத பகுதிக்கு மறுரூப மலையின் அனுபவம் என்று சொல்லி ஒரு பேரும் கொடுத்துருப்போம். எல்லா இந்த டிரான்ஸ்பிகரேஷன் அல்லது டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. மறுரூப மலை, மறுரூப அனுபவம் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே இந்த வேத பகுதியை குறிப்பிட்டிருப்பார்கள். ஒரு சபையினுடைய மறுரூபம், ஒரு தேவ பிள்ளையினுடைய மறுரூபம், ஒரு சீஷனுடைய மறுரூபம் சரியா இருந்துச்சுன்னா ரிசல்ட் இந்த 37வது வசனம். ஹல்லேலூயா. என்ன ரிசல்ட்? திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இந்த வசனத்துக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பார்க்குறீங்களா? இது நடக்கணும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வசனத்திலிருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள். இந்த 3 பேரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் மலையில் ஏறுகிறார்கள். இறங்கும் போது என்ன ரிசல்ட்னா திரளான ஜனங்கள். இந்த திரளான ஜனங்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாமே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு ஜெப விண்ணப்பம். ஆண்டவரே, எங்கள் சபைக்கு, எல்லா சபைகளுக்கும் திரளான ஜனங்கள் எங்கே தேடி வரணும்? ரட்சிக்கப்படணும், சபையை தேடி வரணும். எல்லாத்தோடைய ஜபம், எல்லா ஜபங்களிலுமே இந்த ஒரு குறிப்பு தான் ஃபோக்கஸாக இருக்கும். ஆண்டவரை, கிராமங்களிலிருந்து திரளான ஜனங்கள் வரணும், பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் வரணும், திரளான ஜனங்கள் அழிந்து போகிறார்கள், அவர்கள் மீட்கப்படணும். இதுதான் நம்மெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்கிறது. அதுக்கப்புறம் இவங்க யாரும் போய் ஒன்றும் செய்யலை, தானாகவே திரளான ஜனங்கள் தேடி வருகிறார்கள். இதை நீங்களே பாருங்கள். ஒரு தடவை வேதத்தில் படித்து பாருங்கள், ஒரு பார்வை பாருங்கள். திரளான ஜனங்களை அழைப்பு கொடுக்காமலேயே ஓடி வருகிறார்கள், காத்திருக்கிறார்கள். அப்படின்னா நான் நம்புகிறேன் அன்னைக்கு நடந்ததை இன்னொரு விசை கர்த்தர் நடக்க செய்வாராக, நடப்பிப்பாராக. நம்முடைய கண்கள் காண, உங்களுக்காக, உங்களுடைய கண்கள் காண, இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் இது வெறும் வசனமாக அல்ல, அது இன்னும் ஒரு தடவை ரிப்பீட் ஆகணும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நாங்கள் மலையிலிருந்து இறங்கும் போது, நாங்கள் எங்கள் சபையிலிருந்து புறப்படும் பொழுது, நான் என்னுடைய ஜெப அறையிலிருந்து வெளியே வரும் பொழுது, நான் தேவ சமூகத்திலிருந்து எழும்பி வெளியே போகும் பொழுது, திரளான ஜனங்கள் சபையை தேடி, ஜனங்களை தேடி, சீஷர்களை தேடி, விசுவாசங்களை தேடி வரக்கூடிய நாட்கள் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? This should happen. ஒரு ரிசல்ட் எப்படி இருக்கணும்னா இதுதான் ரிசல்ட். ஆக்சுவலாக தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய ரிசல்ட் தான் இந்த 37வது வசனம். மறுநாளில் அவர்கள் மனப்படம் ஆயிடுச்சுல்ல, அதை இப்போ கன்ஃபஸ் பண்ண போகிற. ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு ஏற்றாறு போல எங்கள் சபையை மாற்றிருங்க ஆண்டவரே. இந்த வசனத்துக்கு ஏற்ற போல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும். இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கையை உயர்த்தி அதை கன்ஃபஸ் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாம் சேர்ந்து. இப்போ அந்த நாங்கள் அவர்கள்ன்ற இடத்துல யாரை கொண்டு வந்துடலான்னா நாங்கள் சொல்லலாமா? அடுத்தது நானுன்னு இப்போ போட்டு படித்து பாருங்க. வருவார்கள். அடுத்து மறுநாளில் சபை மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் எதிர்கொண்டு வருவார்கள். சபை தேவ சமூகத்தில் காத்திருந்து புறப்பட்டு வரும் பொழுது திரளான ஜனங்கள் சபையை எதிர்கொண்டு வரும். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி, ஆண்டவரே, எவ்வளவு மேன்மையுள்ள தெய்வம், உங்களை தேடி 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 வரக்கூடிய அளவுக்கு the powerful presence of God காத்திருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் அந்த நாட்களில் வைத்திருந்தார். எதற்காக காத்திருந்தாங்க? ஒருவேளை இவங்க இப்போ நம்ம நேரடியாக உள்ளே வந்துடலாம். இந்த ரிசல்ட் வேணும் அப்படின்னா வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்ய வேண்டும்? கேட்டு பாருங்க. இந்த ரிசல்ட் எல்லாத்துக்கும் ஆசையாக இருக்கும்.
நிறைய இடத்துல நம்ம பேசும் பொழுது இதோ கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், நமக்கு நல்ல எஸ் ஆமேன் அப்படிம்போம். ஆனால் இந்த ரிசல்ட், இந்த முடிவை எட்டுவதற்கு, இந்த இலக்கை எட்டுவதற்கு, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு மீண்டும் சரித்திரத்தில் பதிவாவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய எதிர்பார்ப்பாக மாற வேண்டும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆர் யூ ரெடி? தயாராக இருக்கிறீங்களா? For one more move of God, இன்னொரு முறை தேவனுடைய அசைவை பார்ப்பதற்கு are you ready? கேட்டு பாருங்களேன் பக்கத்தில். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் காண நிறைவேற வேண்டும். பக்கத்தில் உங்களை பிடிச்சி ப்ளஸ் பண்ணி சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த வசனம், இந்த வேத வசனம், இந்த வேத வசனம் நம்முடைய கண்கள் காண நிறைவேற, என்னுடைய கண்கள் காண நிறைவேறட்டும். அண்ட் இதுதாங்க சபையினுடைய அடையாளமே, சபையினுடைய பவர் இதுதான், சபையினுடைய பொட்டன்ஷியல் இதுதான், சபையினுடைய அதிகபட்ச திறன் இதுதான். தேடி செல்றது ஒரு பக்கத்தில், சபையை தேடி வர்றது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு டைமென்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு திருச்சபை எப்பொழுதுமே தேடி செல்லுகிறதாகவும் இருக்கணும். திருச்சபையில் நடக்கிற அந்த வல்லமையினுடைய வெளிப்பாடுகள், திருச்சபையினுடைய அந்த பொட்டன்ஷியல், திருச்சபையினுடைய அந்த வல்லமையினுடைய வெளிப்பாடு திரளான ஜனங்களை ஈர்க்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். சபைன்னு சொல்லும் பொழுது கட்டடம் அல்ல, நான் தான் சபை. உங்கள் தலையில் அப்படி தட்டி சொல்லுங்கள், ஐ அம் தி சர்ச், நான் தான் திருச்சபை. என்னை தேடி ஜனங்கள் திரள் கூட்டம் வர வேண்டும். பக்கத்தில் உங்கள் கை பிடிச்சி சொல்லுங்கள், நம்மை தேடி திரள் கூட்டம் புறப்பட்டு வர வேண்டும். இதுதான் ஒரு எழுப்புதலுடைய ஒரு அழகான சிம்பிளான அடையாளம். ஹல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இஃப் திஸ் ஷுட் ஹேப்பன், இது நடக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நம்ம முன்னால் இருந்து போக ஆரம்பிச்சலாம். 28வது வசனத்தில் ஆரம்பிக்கிறது, ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல, இப்படிப்பட்ட ஒரு காரியம், எனக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம். இப்போ நான் வெளியே போகிறேன், யாராவது காத்திருப்பாங்களான்னா தெரில. ஆராதனை முடிச்சுட்டு போவோம், யாராவது காத்திருப்பாங்களா தெரியல. 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வெளியே போவோம், யாராவது காத்திருப்பாங்களா தெரியல. ஆனால் இது நடக்கணுங்கிறது தான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. வேதத்தில் திருஷ்டாந்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ப்ரூவன் ரிசல்ட் ஆஃப் the people who are waiting in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய முடிவு இதுதான். எத்தனை பேர் என்கரேஜ் ஆகுறீங்க? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இதை பார்க்க ஆசையாக இருக்கிறேன் சொல்லுங்களேன், தைரியமாக சொல்லுங்க, இதை பார்க்க ஆசையாக இருக்கிறோம். இங்கிருந்து புறப்பட்டு வெளியே போகும். இது சபை மாத்திரம் அல்ல, இது திருச்சபை மாத்திரம் அல்ல, இது மலையிலிருந்து இறங்குறது மாத்திரம் அல்ல. ஒரு தேவ பிள்ளை வீடில் 1 மணி நேரம் ஜபிச்சுட்டு வெளியே போனாலும் there should be someone waiting for you. உங்களுக்காக யாராவது ஒருவர் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் சபையை கொண்டு செல்வாராக. ஹல்லேலூயா. இது நிறைவேறணும், நான் என்ன பண்ணணும்? ஸோ இந்த அனுபவத்தை நம்ம மேலேருந்து பார்க்கும் பொழுது ஜெபித்தார்கள். அதுதான் நமக்கு இதில் மறுரூப மலையில் மறுரூப அனுபவத்திற்கு போவதற்கு என்ன செஞ்சாங்க? ஜெபித்தார்கள். ஸோ எப்படிப்பட்ட ஜெபங்கள்? இன்றைக்கி நிறைய ஜெபங்கள் இருக்குது, நிறைய ஜெபங்களை பார்க்குறோம். பல இடங்களில் இன்றைக்கி ஜெப கூட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. நாங்களும் பல ஆண்டுகளாக ஜெப ஊழியத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி கர்த்தர் நல்ல ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. ஜெப ஊழியங்களில் ஒரு முக்கியமான பொசிஷன் இந்த தேசத்தில் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைய இடங்களில் இன்றைக்கி அண்ணன் சொன்ன மாதிரி ஜெப விண்ணப்பங்களுக்கு எல்லா ஸ்தாபனங்களுமே, எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுமே இன்றைக்கி நாங்கள் அனுப்புகிற அந்த காரியத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், அவங்களுடைய ஊழியர்களுக்காக இருக்கட்டும், எல்லா தேசங்களையுமே அதை பயன்படுத்தி வருகிறார்கள். இப்போ ஒரு காரியம் நாங்கள் யோசித்தோம், இந்த மூமெண்ட் எந்த அளவுக்கு இன்னும் எஃபெக்டிவாக மாறுனா இந்த ரிசல்ட் வரும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம், சிலர் ஜெபிக்கிறார்கள், சிலர் ஜெபத்தை வேடிக்கை பார்ப்பார்கள், சிலர் கூட சேர்ந்து ஜெபிப்பாங்க. ஆனால் எப்படிப்பட்ட ஜெபங்கள் இந்த முடிவுகளை கொண்டு வரும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எப்படி ஜெபிச்சா திரள கூட்டம் நம்மை தேடி வரும், நமக்காக காத்திருக்கிற கூட்டம். ஸோ வி நீட் எ சேஞ்ச். அப்படி தானே? ஒரு மாற்றம் நமக்கு தேவையா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்களேன், தைரியமாக சொல்லுங்க. ஆமாம், நமக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை. எப்படிப்பட்ட மாற்றம்? என்னுடைய ஜெப அனுபவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், என் ஜெப அனுபவத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சி, என் ஜெப அனுபவத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஷிஃப்ட்னு சொல்லுவோம், அடுத்த கட்டத்திற்கு நான் போகக்கூடிய அந்த நிலையில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை இது விதமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவர் செய்ய வேண்டியதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். பட் வாட் ஐ ஷுட் டூ? ஆரம்பிச்சது வசனத்தின் முதலாவது வார்த்தை. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஸோ உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், குறிப்பெடுப்பீங்க நம்புகிறேன், கையில் பேப்பரும் பேனாவும் இருக்குன்னு நம்புகிறேன். இதை நான் சொல்கிறத எழுதணுன்ற அவசியமாக நான் சொல்ல மாட்டேன்.
நான் ஃபுல்லாக டீச்சிங்கில் தான் இருக்கேன். மேக்ஸிமம் போதிக்கிற ஊழியத்துலங்கிறனால நோட்ஸ் எடுக்கிறத எதிர்பார்ப்போம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வழக்கமாக ஒன்று செய்வோம் தெரியுமா, பாஸ்டர் சொல்கிற எல்லாத்தையும் எழுதி வைப்போம். வீட்டுக்கு போய் படிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் என்ன பண்ணிடுவோம், கடன்னு எழுதி வச்சுட்ருப்போம். அதையும் செய்யுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் என்ன பேசுகிறாரோ அதை ஸ்பெசிஃபிக்காக முடிஞ்சால் அடுத்த பக்கத்தில் தனியாக போட்டு ஒரு கட்டம் போடுங்க, வட்டத்தை போடுங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ கெட் ரெடி ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். உங்களுக்கு தேவன் கொடுக்குற வார்த்தைகளை நீங்கள் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருங்க. நான் இப்போ நோட்டை மூடி வச்சுருப்பேன்னா அதுக்கு இன்னொரு அடையாளம் என்னென்னா, எனக்கு அவசியமே எனக்கு எல்லாம் தெரியணும். யாரும் தெரிஞ்சவங்க இல்லையா, எத்தனை வருஷம் சொல்கிறோம், 25 ஆண்டுகளாக அப்படின்றோம்ல. 25 ஆண்டு வந்தாலும் இன்னும் நம்ம கற்றுக்க ஆரம்பம் கூட இன்னும் பார்த்தோமான்னு தெரியல. இன்னும் ஸ்டார்டிங் லைனில் தான் இருக்குது. இன்னும் போக வேண்டிய தூரத்துக்காக காத்திருக்கிறோம். ஸோ உங்கள் உள்ளங்கள் திறக்கப்பட்டிருக்கட்டும். கற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தோடு கூட காத்திருங்கள். ஒருவேளை பிரசங்கத்தில் இல்லாத குறிப்புகளை கர்த்தர் தந்தார் அப்படின்னா நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, ஒரு ஹைக், ஒரு ஸ்பைக்கை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மேன்மையை, உயர்வை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ எழுதுறதுக்கு ரெடியாக இருங்க. அதே போல் நல்ல ஒரு விசுவாசியினுடைய அடையாளம், கற்றுக்கொள்ளுகிற ஃபாலோ பண்ணுற ஒரு விசுவாசியினுடைய அடையாளம், முன்னால் இருக்கிற பாஸ்டர் 5 குறிப்போ 4 குறிப்போ கொடுத்தாங்கன்னா அதை வீட்டில் போய் தியானம் பண்ணி அதை கூட ஒரு 2 பாயிண்ட் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசின அந்த அடிஷ்னலாக ஒரு குறிப்பாவது சேர்த்தாதான் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்பதற்கான அடையாளம். அதை அப்படியே கொண்டு போய் வச்சு புரட்டி பார்த்துட்டு மூடுறதில்ல. மீண்டும் வேத வசனத்தை, அந்த நாளுடைய பிரசங்கத்தை திருப்பி புரட்டி பார்த்துட்டு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டு கடைசியாக ஒரு எக்ஸ்ட்ரா குறிப்பு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வளருகிறீர்கள் என்று அர்த்தம். இந்த நோட்டு வீட்டில் போய் கிடக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் திரும்ப சர்ச்சுக்கு வரும் அப்படின்னா நம் வளர்ச்சியில் இன்னும் முன்னேற வேண்டியது இருக்குது, நம்ம மாற வேண்டியது இருக்குது. நான் சொல்ல காரியத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஓகே, யூ கேன் ஸ்டார்ட். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஸோ நம்ம வழக்கமாக ஜெபிக்கிறோம், எல்லாருக்குமே ஜெபம் உண்டு. சிலருடைய ஜெப அனுபவங்கள் இப்படி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு ஜெபம், அப்புறம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம். இடையில கொரோனா வந்தனால கொஞ்சம் ஜெபங்கள் அதிகரிச்சது. அது உயிர் பயத்தில் செத்துக்கிட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் ஜெபிச்ச நிறைய ஆட்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது அந்த ஒரு ரெண்டு வருஷம் உயிரை கையில் பிடிச்சிட்டுல இருந்தோம், அப்போ ஜெபித்தோம். அதே மாதிரி ஜெபிச்சுட்டு இருக்க முடியுமா? எங்களுடைய ப்ரேயர் ஃபெலோஷிப்பில் டெய்லி ஒரு ஆன்லைன் ப்ரேயர் நடந்துட்டுருக்கோம். அந்த டைமில் கூகுள் மீட்லேயோ ஜூம்லேயோ இடம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல். கேட்பாங்க, லிங்க் கொடுத்துட்டீங்களா? அனுப்பிட்டோம், எங்களுக்கு உள்ளே வர முடியல, ஃபுல்னு. இன்றைக்கி இந்த ஒரு 5 வருஷத்தில் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆவரேஜாக ஒரு 20 பேர் தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டம். அப்படியே மிக்ஸ் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு 20 பேர், நாளைக்கு ஒரு 15 பேர், அதுக்கப்புறம் வேறு ஒரு 10 பேர் வருவாங்க. ஸோ தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஜெபத்தில் நிறைய பின்னடைவுகளை இந்த காலகட்டத்தில் பார்த்து கொடுக்குறோம். சபை எழுப்புதல் அடைய வேண்டும், தேசம் ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளாக போக வேண்டும் என்றால் ஜெபத்தில், என்னுடைய ஜெபத்தை சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் ஜெபத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வழக்கமாக இதனுடைய முந்தின ஸ்டேஜ் நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோட கூட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது சீஷர்கள் வந்து ஒரு வார்த்தை கேட்குறாங்க. இயேசுவை யோவானுடைய சீஷர்களுக்கு அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறார், எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்படியா, சரி வாங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்கல்ல, அதை எங்களுக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க அப்படின்னு இந்த ஜெபத்தின் மூலமாய் வரக்கூடிய விளைவுகளை பார்த்த சீஷர்கள் இயேசு இடத்துல வந்து கேட்குறாங்க, ஆசையாக கேட்குறாங்க. இயேசு சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாங்க? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டல ஜெபம். சில நேரத்தில் அதை பெந்தகோஸ்து சபையில் சொல்லும்போது என்ன ஆவிக்குரிய சபையில் பரமண்டல ஜெபமானு கேட்குறாங்க. நம்ம அடிக்கடி அதெல்லாம் சொல்ல வேண்டியது அவசியம். அதை சடங்காச்சாரமாக சொல்ல வேண்டாம். அவர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நினைவூட்டுவது நல்லது. ஆக்சுவலாக எத்தனை பேருக்கு ஓகேன்னு சொல்கிறீங்க? நம்ம எல்லாத்தையும் தள்ளியும் விடக்கூடாது. ஆக்சுவலாக இது மெயின். ஆக்சுவலாக இயேசுவே சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம். ஆனால் அதை மனப்பாடம் பண்ணி வெறும் வாயில் செய்யுள் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அதை ஜெபமாக நம்ம ஏறெடுக்கும் பொழுது அதற்குண்டான ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். அது ஜெபத்தை கற்றுக் கொடுத்தது. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டதுனால ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். எப்படி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன், எங்களுக்கு பேசிக்ஸ் தெரியாது, ஃபண்டமெண்டல் தெரியாது, சொல்லிக் கொடுங்க. நாளாக அவர்கள் அதையே சொல்லி பழகிட்டாங்க. அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அல்லது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக தான்
ஜெபித்தது எப்படின்னு சொல்லி கொடுத்ததை தாண்டி தான் எப்படி ஜெபிக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக அந்த 3 பேரை அழைச்சிட்டு போக ஆரம்பிக்கிறார். சொல்றது கவனிச்சிங்களா? ஜெபிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தது அது தியரி, அது ஒரு பாடம். இதை நான் சொல்கிற மாதிரி சொல்லிக்கோங்க, எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஒரு பாடம். ஆனால் இப்போ நம்ம வாசிக்கிற இந்த வேத பகுதி சீஷர்கள் கற்றுக்கொண்ட அந்த தியரிட்டிக்கல் கிளாஸ்லேருந்து ப்ராக்டிக்கல் கிளாஸுக்குள்ளாக உள்ளே கொண்டு வராரு. ஒரு முறையாவது நான் எப்படி ஜெபிக்கிறேன் என்பதை என்னோட கூட வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஜெபிக்கிற இடங்கள் உங்களுக்கு தெரியும். ஊழியத்தை பகல் முழுக்க முடிச்சுட்டு அல்லது சாயங்காலம் முழுக்க ஊழியத்தை முடிச்சுட்டு எல்லாரும் போகும்பொழுது சீஷர்கள் மிகுந்த களைப்பாக இருப்பார்கள். அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கும்போது இயேசுவை காண முடியாது, பார்க்க முடியாது. எங்கன்னு தேடுனா அவர் எங்கே இருப்பார்? சத்தமாக சொல்லுங்க, நீங்கள் பேசலாம், தப்பு இல்லை. மலை மேலே இருப்பார், எங்கேயாவது ஒரு மலையினுடைய உச்சல். அல்லது மலை மட்டும்தானா? பக்கத்தில் மலை இருக்கிறனால மலையை பற்றி பேசிட்டு இருக்கீங்களோ? அடுத்தது வனாந்தரமான ஒரு இடத்திற்கு, ரைட். அடுத்தது அக்கரைப்பட்டார். அப்புறம் என்ன? அதிகாலையில் தனிமையான ஒரு இடத்திற்கு. அப்படி தானே போட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஜெப அனுபவங்களை நீங்கள் 2 விஷயத்தை எப்பவுமே, உபதேசம் அப்படிங்கிற வார்த்தையில் நீங்கள் 2 விஷயம், யோவான் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இதை திருப்ப வேண்டாம். 1 யோவானை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சினுடைய டாக்டரின் என்ன, அல்லது ஒரு கிறிஸ்டியானிட்டியினுடைய ஃபண்டமெண்டல் டாக்டரின்ஸில் இது ஒரு முக்கியமான அடிஷன் இருக்கும். அவர் சொன்னதை செய்யுங்க. 2வது, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் சொல்லி ஒரு அழகான வார்த்தையை அங்கே யோவான் எழுதி வைப்பார். அவர் நடந்தபடியே 2, அவர் சொன்னது எல்லாத்தையும் நம்ம கையில் வச்சிருக்கிறோம். ஏசு அப்படி பைபிளை தூக்கி காட்டுங்க பாருங்க. அவர் சொன்னது எல்லாவற்றையும் நம்முடைய வேதத்தில் வைத்திருக்கிறோம். அந்த வேதத்தில் இன்னொரு பார்ட்டை பார்க்கணும். அவர் எதை செய்தார் என்பது, அவர் எப்படி நடந்து கொண்டார், எப்படி பேசினார், எப்படி மக்களோடு கூட பழகினார், எப்படியெல்லாம் அவர் வாழ்ந்தாருங்கிறத பார்த்துட்டு அது போல வாழணுங்கிற ஒரு 2வது பார்ட்டுக்கு. 1, அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். 2வது, அவர் வாழ்ந்து காட்டினதின்படி வாழ வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி வரலாம், சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, தைரியமாக சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, சரியா? அவர் வார்த்தை, அவர் சொன்ன வசனங்கள் அப்படி. அப்போ இந்த பார்ட் என்ன அப்படின்னா, 1 சொல்லி கொடுத்தது, இப்போ அவர்களுக்கு செய்து காட்டியது. என்றைக்குமே தியரி கிளாஸ் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ஒரு முறை ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய மனதில் பதிந்து விடும். ஆமாம் தானே? நான் உங்களுக்கு 1000 தடவை சொன்னாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்து காட்டி விட்டேன்னா உங்கள் கண்ணில் அழகாக அது பதிஞ்சு உங்கள் மூளையில் அது உள்ளே போய் செட்டில் ஆகி உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிந்து, அவர் சொன்னது எனக்கு சரியாக புரியலை, ஆனால் செய்து காட்டும்போது ஓ இதை தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அந்த மூமெண்ட்டு தான் இயேசு கிறிஸ்து செய்தார். இதுவரைக்கும் என்னோடு கூட இருந்து நான் எப்படி ஜெபித்தேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் கேட்டீங்க, சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ என்னுடைய ஜெபம் எப்படி இருக்குங்கிறத அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளை கூட்டிகிட்டு போய் காட்ட ஆரம்பிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து சபை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அசைவுகளையும், அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். 2 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள், பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். 2 மொமெண்ட் ரொம்ப அவசியம். இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நிறைவு செய்த உடனே எப்பவுமே சீஷர்கள் சாதாரணமாக ஒரு சின்ன க்ரௌடாயே நம்மளால் தாங்கிக்க முடியாது. இயேசுவை சுற்றி திரளான கூட்டம் எப்பொழுதும் இருந்தது. அவங்க சாதாரண மக்கள் அல்ல, கொஞ்சம் விட்டாச்சுன்னா டக்குன்னு ஓட்ட பிரிச்சுட்டு உள்ளே இறங்குற ஆட்கள். இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த ஜனங்கள் அவரை பார்த்தாங்கணும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 12 சீஷர்கள் என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். திரளான ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவரை நெருங்க முடியாது இருந்ததுன்னா எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் ஒரு பகல் ஃபுல்லாக இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் பண்ணி இருக்குது சாதாரண விஷயமே இல்லை. நாங்கள் நிறைய பேர் சில பாஸ்டர்ஸ்லாம் சீனியர் பாஸ்டர் பற்றி, அவரு கூடலாம் உங்களால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுயா, பயங்கரம் பிஸியாக இருப்பார், பயங்கர டஃப்பான மனுஷன். இயேசு கிறிஸ்து கூட இந்த 12 பேரும், இந்த 12 பேருமே ஊழியத்தை முடிச்சுட்டு எங்கடா தலையை சாய்க்கலான்னு தான் போயிருப்பாங்க. அன்றைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு, வா நான் எப்படி ஜெபிக்கிறேன் என்பது வந்து பாருங்கள். 2 காரியங்களை முதலாவது இயேசு கற்றுக் கொடுக்குறாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிஸ் ஆன 2 விஷயங்களை இந்த முதல் வசனத்திலே பார்க்க முடியும். இந்த வார்த்தைகளை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை ஏறக்குறைய 8 நாளான பின்பு எல்லாம் சத்தமா அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு
ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். உங்கள் பேனாவை கையில் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது ஒரு வசனத்தை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. மத்தேயு 17வது அதிகாரம் மட்டும் எழுதி வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் புரட்டி பாருங்கள். இங்கே நீங்கள் வாசிக்க முடியாது. இப்போ லூக்காலே இருக்கட்டும், பைபிளில் மாத்திரம் எழுதி உங்கள் நோட்டில் மாத்திரம் எழுதி வச்சுக்கோங்க. அந்த வசனம் இப்படியாக இருக்கிறது. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி ஒரு உயர்ந்த மலையின் மேல் போய், எப்படியா தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், திருப்ப வேண்டாம் நினைக்கிறேன். ஓகே, தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். இந்த வசனம் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பார். இது ஒவ்வொருத்தரும் எழுதுறதுனால வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும். ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஆனால் எப்படி ஏறினாருங்கிறதுக்கு இந்த அழகான வார்த்தை சொல்லுகிறது. அவர் தனித்திருக்கும்படி மலையின் மேலே ஏறினார். தெய்வ ஜனமே, நம்ம கூடி வரும்போதெல்லாம் ஆராதிக்கிறோம், நல்ல பாட்டு பாடுறோம், சபையில் வரும்போதெல்லாம் நல்ல ஜெபிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கும் போது, குழுவாக ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை ப்ரேயர்சல்ஸ், கேர்சல்ஸ் இந்த மாதிரியான ஜெபங்களை ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறோம். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது. தனித்திருக்கும்படி ஒவ்வொரு முறையும் இயேசு மலையிலிருந்து இறங்கும் பொழுது, அக்கறையிலிருந்து இங்கே இக்கரைக்கு வரும் பொழுது ஜனங்கள் திரளாய் காத்திருப்பாங்க. எங்கெல்லாம் காத்திருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்திலும் காத்திருப்பார்கள், ஒவ்வொரு கரையிலும் காத்திருப்பார்கள், ஒவ்வொரு வீடுகளிலும் காத்திருப்பார்கள். இயேசு இந்த ஊருக்கு வராருன்னு கேள்விப்பட்டோன்னே ஓடி போய் எல்லாம் இடம் பிடிச்சி உட்காந்துருப்பாங்க. இடம் இல்லையா, சகைவு போல மரத்துக்கு மேலே ஏறின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இயேசு வருகிறாரே, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியா இருந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு கூட எல்லாரும் இயேசுனுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஊழியத்தை முடிச்சோன்னே காணாமல் போகிறார். திடீரென்று சொல்லி எங்கேயோ இருந்து இயேசு வருகிறார். வரும் பொழுது அற்புதங்கள், பாதை நெடுக வழி நெடுக அற்புதங்கள். அவர் இறங்கி வரக்கூடிய ஒவ்வொரு பாதையிலையும் அப்படி வர்றாரு. அந்த தெருவில் நிற்கிறாரு. அந்த சாலையினுடைய ஒரு பகுதிக்கு வரும்போது ஒரு பையனை தூக்கிட்டு வராங்க. என்ன பையன் செத்து போயிட்டான், தொடுகிறார், சுகமாக்குறார். அப்படி நடந்து கொண்டே இருக்கிறார். ஒரு அம்மா ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார்கள், சுகமாகிறார்கள். போயிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ், இன்னைக்கு வர SMS மாதிரி போயிட்டு இருக்கும்போது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி, இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஐயா தயவு செய்து நீங்கள் வர்ற வழியில் அப்படியே வழி நெடுக ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த வல்லமை எப்படி வந்துச்சுங்கிறத அடுத்த தலைமுறை தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பி செய்த ஒரு காரியம், தனித்திருக்கும்படி உயரமான ஒரு மலையின் மேல். ரெண்டு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தனித்திருக்கும்படி உயரமான மலை மேல். ரொம்ப சிம்பிளாக இதை எளிமையாக ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வசனத்தை விளக்கணும் அப்படின்னா, மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத அல்லது மனிதனுடைய பேச்சு சத்தம் கேட்காத, மனுஷனுடைய அந்த உறவுகளை தாண்டி தெய்வத்தோடு கூட இருக்கிறதுக்கு யார் தீர்மானிக்கிறார்களோ, 37வது வசனம், அவர்கள் இறங்கி வரும் பொழுது திரளான ஜனங்கள் அவர்களுக்கு எதிர்கொண்டு வருவார்கள். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ இருக்கிற இடத்தை விட்டு நமக்கு நிறைய பேருக்கு சேர்ந்து இருந்தால் ஜெபம் வந்துடும். ஒரு 2 பேரை பார்த்த உடனே ஜெபம் அழகாக வரும். சபைக்கு சர்ச்சுக்கு வந்த உடனே, சபைக்கு வந்த உடனே ஜெபம் வரும். திருச்சபைக்குள்ள எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஜெபிப்போம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் பொழுது நம்மளை அறியாமலேயே ஒரு சோர்வு, ஒரு பரிதாபமான, நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு 10 முறை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? டைம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை முடிஞ்சிருச்சோ, போராடி பார்த்தாலும் நேரம் என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. தனி ஜெபத்தில் யார் ஒருவர் வளருகிறார்களோ அவர்களுக்காக ஒரு கூட்டம் காத்திருக்கும். உங்கள் ஆமேன்லாம் கொண்டு போய் அப்படியே பத்திரமா எங்கேயாவது பெட்டிக்குள்ளே பூட்டி வச்சு, ஆண்டவர் வரும்போது, ஆண்டவரே இந்த சபையில் ஏறெடுத்த ஆமேனுடைய கணக்கை பாருங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ இருக்கும்? சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டு கேட்டு வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்குல்ல. ஹல்லேலூயா. தனி ஜெபம் சேர்ந்து சொல்லலாமா? தனி ஜெபம், பர்சனல் ப்ரேயர் ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்தில் கொண்டு வரும். தனி ஜெபம் ஒரு பெரிய அசைவு தேசத்தில் கொண்டு வரும். தனி ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வரும். தனி ஜெபம் ஒரு பெரிய கூட்டத்தை சபை வாசலை கொண்டு வந்து நிறுத்தும். நம்ம யோசிப்போம், நம்ம சேர்ந்து ஜெபிச்சா, சேர்ந்து ஜெபிக்கும் போது வல்லம் இருக்கு. ஆனால் அது எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா, தனிமையில் ஆரம்பிக்கிற ஜெபங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் போது அது ஒரு பெரிய அமைப்பாக மாறுகிறது. ஹல்லேலூயா. சிறு துளி
பெருவெள்ளம் வேணும் அப்படின்னா, பெருமழை வேணும்னா அந்த சிறு துளி, நான் சொல்லாமல் நான் ஒரு சிறு துளியாக மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துளியாக மாறி ஒரு பெரிய வெள்ளமாக, ஒரு பெரிய ஆறாக பாய்ந்து போய் எங்கள் தேசத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற. ஹல்லேலூயா. உயர்ந்த மலை, தனிமை, இந்த 2 வார்த்தையும் எழுதி வச்சுக்கலாமா? இப்போ எழுத ஆரம்பிங்க. உயர்ந்த மலை, தனிமை. உயர்ந்த மலை. சேர்ந்து ஜெபிப்போம். கார்ப்பரேட் ப்ரேயர் கண்டிப்பாக தேவை. காங்கிரிகேஷனல் ப்ரேயர் அவசியம். இது நீங்கள் செஞ்சு ஆயிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ப்ரேயரில் நடத்தணும்னா கட்டாயமாக நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? ஜெபிப்போம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆனால் அதே ஜெப பாரம் எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் நம்மை அறியாமலே நான் தனித்திருக்கும் போது தேவனை நோக்கி பேசி கொண்டிருக்க, தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்க, தேவனுக்கு விண்ணப்பங்களை, தேவனிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிற அந்த அனுபவமாக மாறிடுச்சுன்னா, தானாகவே சபை வாசலில் மாத்திரமல்ல, உங்கள் ஜெப அறையிலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது இந்த 37வது வசனம் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை ஒரு உபவாசம் இருந்துட்டு வெளியே போகும்போது, ஒரு தேவ பிள்ளை எங்கள் உபவாசம் மாத்திரமல்ல, நீங்கள் சாதாரணமாக ஜெபிச்சுட்டு வெளியே வந்தால் கூட அந்த அனுபவத்தோடு வரக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கும். ஆனால் இன்னைக்கு காத்திருக்கல அப்படின்னா நான் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாருடைய கைகளை உயர்த்தி வச்சிருங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மாற்றம், இப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் வரட்டுமே. நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனி இது வரைக்கும் நடக்காத காரியங்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் சபையில், எங்கள் சபை வாசல், என் வீட்டு வாசலில், என் ஜெப அறையிலிருந்து வெளியில் வரும் பொழுது, நான் உபவாசம் இருந்து வெளியே வரும் பொழுது, 40 நாள் 20 நாள் 10 நாள் ஜெபித்து விட்டு வெளியே வரும் பொழுது, இந்த 37வது வசனம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னிடத்துல காணப்படுகிற அந்த குறைவுகள் மாறட்டும். தனி ஜெபத்தில் குறைவாக இருந்துச்சுன்னா கண்களை மூடிக்கொண்டு இப்போ கமிட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நாங்கள் இந்த விஷயத்தில் வீக்காக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய ரிசல்ட் என் மூலமாக நடக்கும்னு எனக்கு தெரியும் பொழுது இதற்குண்டான கிரயத்தை நான் செலுத்தாமல் இருக்கிறேனே. அன்றைக்கு இயேசு சொல்லி கொடுத்தது மாத்திரமல்ல, செய்து காட்டின ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இன்னைக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஒப்பு கொடுக்குறேன். தனி ஜெபத்திற்கென்ற நேரத்தை ஒதுக்குவேன். தனிப்பட்ட முறையில் உபவாசம் இருப்பேன். சபையினுடைய உபவாசத்தை தாண்டி வாரத்தில் ஒரு முறையோ அல்லது மாதத்தில் ஒரு முறையோ ஒரு நாள் முழுக்க நான் உபவாசம் இருந்து ஜெபிப்பேங்கிற தீர்மானங்களை எடுக்கலாமா? ஒரு ராத்திரி முழுக்க ஜெபிப்பேங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா? என் குடும்பத்தோடு கூட ஒரு மாசத்துல ஒரு நாளாவது சபையில் காத்திருந்து நான் ஜெபிப்பேங்கிற ஒரு தீர்மானம் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்களால் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. நீ ஒருவேளை இந்த நான் சொல்லிட்டு இருக்கிற காரியங்களை ஏதாவது ஒன்று உங்களை பாதிக்குமானால் அதற்கு நீங்கள் கமிட் பண்ணுங்க. ஆமாண்டவரே, ஒரு நாளாவது வாரத்தில் உபவாசத்தோடு கூட நான் ஒரு ராத்திரி முழுக்க அல்லது ஒரு பகல் முழுக்க ஜெபிப்பேங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்க பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் சர்ச் சர்வீசஸ், சபையினுடைய கூடுகைகளுக்கு அப்பாற்பட்டு இங்கே நடக்கிற கூடுகைகளை தாண்டி தனிப்பட்ட முறையில் உயர்ந்த மலையின் அனுபவமும் தனிமையின் அனுபவமும் தேவரோடு கூட நெருங்கி சேருகிற அந்த நீளமும் அகலமும் ஆழமும் உயரமும் என் வாழ்க்கையில் அதிகரிக்கட்டும். ஹல்லேலூயா. உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவீர். சொல்லலாமா? ஜெபமா? உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவீர். கேட்கலாம் ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையில உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவீர். உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவீர். தேவனே இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் பலனே, என் கோட்டையே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபை சேர்ந்து பாடட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
சென்றிடுவி. ஓ உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவி. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாம் சேர்ந்து பாடலாமா சின்ன பிள்ளைங்களா? ஹalleluya ஹalleluya. மறுபடியும் இணைந்து கரங்களை அசைத்து ஹalleluya 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 ஹalleluya. once again உன்னத அனுபவத்திலே உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவி. இயேசுவே உன்னத அனுபவத்தில் என்னை நடத்தி சென்றிடுவி. அழைத்து சென்றிடுவி. இதுவரைக்கும் நான் படிச்ச ஆண்டவரே, இதனால் ஜெபிக்கலாம். அப்படியே தொடர்ந்து நிறுத்த வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. பீட்டு நிற்கட்டும், நம்ம ஹார்ட் பீட் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும், நம்முடைய ப்ரேயர் பீட் தொடர்ந்து ஓடிட்டு. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கட்டும். உன்னத அனுபவத்திற்கு என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை உயரட்டும். என்னுடைய சபையினுடைய ஜெபங்கள் உன்னத மேலான முதிர்ச்சி அடைந்த ஜெப வாழ்க்கைக்கு இயேசுவை போல நானும் ஜெபிக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக உன்னத அனுபவத்தில் என்னை ஓ சொல்லலாமா? அழைத்து சொல்லுங்க. ஜெபத்துல உன்னத அனுபவம் சொல்லலாமா? ஜெபத்துல உன்னத அனுபவம், உபவாசத்துல உன்னத அனுபவம், ராமுழுக்க ஜெபிக்கிறதுல உன்னத அனுபவம், ஆராதனையில் உன்னத அனுபவம், வேத தியானத்தில் உன்னத அனுபவம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுல உன்னத அனுபவம், போதிக்கிறதுல உன்னத அனுபவம், ஊழியத்தில் உன்னத அனுபவம். உன்னத அனுபவத்தில் என்னை நான் படித்ததை பார்க்க விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? என் கண்களை பார்க்கிற வசனங்களை என் கண்களுக்கு முன்பாக நடப்பதை பார்க்க விரும்புகிறேன். இதுதான் ஒரு சர்ச்சினுடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். இது எங்களுடைய வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகட்டும். ஆண்டவரே, இந்த மறுரூப மலையின் அனுபவங்கள் என் சர்ச்சில். ஸோ இதுக்காக மறுபடியும் மலையேற சொல்லலை. உங்களுடைய வீடு கூட அந்த மலை தான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்களுடைய கிச்சன் கூட அந்த மலையா மாறும். இந்த இல்லம் தேவனுடைய கூடாரம் ஜெபமலை, மறுரூப மலை. எங்கேயாவது ஒரு வயல்வெளி, மறுரூப மலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டே காரியங்கள். தனித்திருக்கவும், உயர்ந்த மலைக்கு மனுஷ சத்தத்தை கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது நான் யாரு சத்தத்தையும் கேட்க விரும்பல, என் தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்க போகிறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆல் ஆஃப் சடன் திடீர்னு இது நடக்குமானா? இல்லை. இவனுடைய ஜெபங்கள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த 37வது வசனத்தில் ஆரம்பிக்கத்தில் இப்படி போட்டிருக்கு, மறுநாளில். இவங்க ஏதோ அந்த 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு இறங்க நாட்கள் இல்லை. ஹல்லேலூயா. சரியா 11:15 அண்ணன் எனக்கு கொடுத்துருக்கேன். 11:10 வழக்கமாக எல்லா சபைகளுமே நமக்கு முடிவுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருப்போம்ல. அந்த நேரத்தை தாண்டி போகும்போது நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்மளை அறியாமலேயே அப்படி கையை ஒரு குலுக்கிட்டு ஒரு பார்வை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? அப்படியே திரும்புகிற மாதிரி திரும்பி அந்த வாட்சை ஒரு பார்வை பார்ப்போம். இயல்பு தானே, ஆமாவா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி கையை தூக்கி ஆட்டுவார். என்னன்னா 11 மணிக்கு முடிக்க சொல்லியே, என்னன்னா மணி 11:30 ஆயிடுச்சு, இன்னுமா கண்ணுக்கு வாட்ச் தெரியலை அப்படின்னு கேட்பாங்க. ரிவைவலுடைய ஒரு அடையாளத்தை நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற வார்த்தையில் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஒரு பெரிய அசைவ 2வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் பார்ப்பதற்கு, தம்பி திருப்ப வேண்டாம், பைபிளில் இது இருக்கட்டும். 2 வார்த்தைகள் அவசியம். பேசிக்கா சீஷர்கள்
சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து மேல் வீட்டறையில் ஏறிட்டாங்க. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நேராக எருசலேமுக்கு வராங்க. மேல் வீட்டில் ஏறுறாங்க. அங்கே என்ன செஞ்சாங்கன்னா 2 காரியம். தங்கி இருந்தார்கள், தரித்திருந்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். தங்கி இருந்தார்கள், தரித்திருந்தார்கள். they stayed, they were there. அவ்வளோதான். அங்கே இருந்தார்கள். ஸ்டே பேக். சொல்லாமா? ஸ்டே பேக், ஸ்டே பேக். அங்கே கிடந்தாங்க. ஒரு சர்ச்சினுடைய அசைவுக்கு இங்கே தங்கி இருக்கிற, இங்கே தரித்திருக்கிற தேவனுடைய ஆலயமே, தேவ பிரசன்னமே, தேவ சமூகமே அப்படின்னு காத்திருக்கிற ஒரு 3 பேராவது தேவை. ஒரு 3 பேராவது தேவை. இயேசுவோடு கூட நிற்கக்கூடிய ஒரு 3 பேராவது தங்கி இருக்கிற அனுபவம். அல்லது ஒரு 12 பேராவது தேவை. அல்லது ஒரு 120 பேராவது தேவை. ஒரு பெரிய அசைவ தேசம் சந்திக்க. தீஸ் ஆர் த பேசிக்ஸ். எத்தனை பேர் புரியுது நான் சொல்ற காரியம்? நான் நம்புகிறேன். 2 எழுப்புதல் பயங்கரமாக பேசப்பட்டது. ஒன்று ஆரம்ப நாட்களில் பெந்தகோஸ்து, இந்த பெண்டிகாஸ்டல் ரிவைவல், அதனுடைய பேட்டர்னே தான். ஆரம்பித்தார்கள், முடிக்கவே இல்லை. ஆரம்பித்தார்கள், ஆராதனை முடியல, தொடருது. கன்வென்ஷன் முடிக்கலான்னு பார்த்தாங்க, முடியல. நம்மலாம் சொல்லுவோம் தெரியுமா, 3வது நாள் இதோ பண்டிகையின் பிரதான நாளிலே அப்படின்னு ஆரம்பிப்போம். ஒரு 3 நாள் விசேஷ கூட்டம்னா 3வது நாளில் நாங்கள் இப்படி தான் பாசங்களுக்கு எல்லாம் சொல்லி தானே ஆகணும். நாங்கள் பண்டிகையின் பிரதான நாளாக பிரதான நாள் அல்ல, பிரதான நாளுங்கிறது இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் வரக்கூடிய நாட்கள் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ் சொல்லுங்க. ஐ நீட் தட். எனக்கு வேணும் ஆண்டவரே. என் சபைக்கு இந்த அனுபவம் தேவை. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகளுக்கு இந்த அனுபவங்கள் தேவை. They started, they never ended. அதான் வார்த்தை. தானியேலுடைய ஜெபம். அவர் ஆரம்பிச்சாரு, முடிச்சது அவர் அல்ல, தேவதூதன் தட்டிட்டு போதும் அப்படிங்கிறார்ல. 120 பேர் மேலே ஏறுறாங்க. அவர்களாக இறங்கவில்லை, தேவனுடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பி அனுப்பினார் தான் போட்டிருக்கோம். ஸோ ஆலயத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்கள். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வர்ஷிப் செஷன் ஆரம்பிச்சுட்டு போகும் பொழுது பிரசங்கத்துக்காக காத்திருப்போம்ல, பிரசங்க பகுதி எப்போனே தெரியாது. அந்த நாள் சாயங்காலமோ அடுத்த நாளோ வரைக்கும் ஒரு நாள் ஆராதனை நடக்க நம்முடைய கண்கள் எதிர்பார்க்கட்டுமே. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற காரியத்தின் மேலே ஒரு வாஞ்சை உருவாக்கணும்? அல்லது இப்படி எதிர்பார்க்குற ஆரம்ப ஜபம் ஆரம்பித்தாங்க, அது மட்டும் தான் தெரியும். அந்த ஆரம்ப ஜபமே என்ன பண்ணலை, முடியலை. ஒரு நாள் ஆயிடுச்சு, மறுநாள் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அனுபவங்கள் உண்டாவதாக. எத்தனை பேர் நம்புறீங்க, எதிர்பார்க்குறீங்க? ஐ பிலீவ் திஸ் வில் ஹேப்பன். இது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். சபை அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு இந்த அனுபவங்கள் தேவை. திரும்பி திரும்பி வாட்சை பார்க்குறதோ அல்லது நம்முடைய ஜப பர்சனல் ப்ரேயர் டைமில் திரும்பி அப்படியே என்னமோ பெரிய ரிசல்ட் வேணும், பெரிய கூட்டத்துக்கு வேணும், பெரிய கூட்டம் வரணும், திரள் கூட்டம் ஜனங்கள் ஆண்டவரை தேடி வருவதற்கு சபை இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போக ஆரம்பிக்கணும். போனது ஒரு நாள், திரும்பினது மறுநாள். பக்கத்தில் உங்களை சொல்லுங்கள், வந்து அடுத்த நாள் போகணுமா? அப்படி ஒரு சண்டே சர்வீஸ் நம்முடைய சபையில் நடக்கட்டுமே. ஹல்லேலூயா. இதை எழுதி வச்சுக்கோங்க. திஸ் வில் ஹேப்பன். ஒரு நாள் நடக்கும். ஒருவேளை போகிறவங்க போய்கிட்டு இருக்கட்டும், ஆனால் ஒரு தேவ மகிமை இந்த இடத்துல இருக்கிறத ஜனங்கள் கண்டு யோசப்ல அவன் நான் ஆலயத்தின் விட்டு பிரியாது இருந்தான் சொன்னது மாதிரி இந்த இடம் இருக்கட்டும். போகிறதுக்கு ஒரு நேரம் உண்டு, ஆனால் அது ஏன் நேரமாக இருக்கக்கூடாது, அவர் என்னை அனுப்புகிற நேரமாக இருக்கணும். ஓகே, இந்த அனுபவத்துக்குள்ள சபைகள் போகாததுனால தான் திரள் கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் பார்க்க முடிவதில்லை. அப்படியே கையை தூக்கிட்டு சொல்லுங்களேன். இந்த உயர்வான மேலான உன்னத அனுபவத்தில் எங்களை அழைத்து சென்றிடு. சில நேரத்தில் இதை சொல்லுவாங்க, ஏன் சர்ச்சில் ஒரு டைம் கிடையாது உங்களுக்கு, முடிக்க மாட்டீங்களா? ரிவைவலுடைய எந்த ஹிஸ்டரியிலுமே ஆராதனை சரியான நேரத்துக்கு முடிந்த மாதிரி வரலாற்றில் இடம் இல்லை. இன் மை டைம் அது இல்லை ரிவைவல், இன் ஹிஸ் டைம் அவருடைய காலம் தான் ரிவைவல். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல போயிருக்கும்போது பிரசங்கத்துக்காக அழைக்கப்பட்டு கத்திரிக்கையை பயன்படுத்துகிறாங்க. நிறைய இடத்துக்கு போயிட்டு வரோம். அதில் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது எனக்கு பிரசங்கத்தை கொடுக்கணும், ஆனால் எடுத்த ஆராதனை இவர் அடித்து கொண்டு போயிட்டார். எது வரைக்கும்னா எனக்கு பிரசங்கத்துக்கு ஒரு 15 நிமிஷம் தாங்க பாக்கி இருக்குது.
ஸோ எல்லாத்துக்கும் பயங்கர கோபம். என்ன அப்படின்னா, வந்திருக்கிற பிரசங்கியாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், வந்திருக்கிறேன்னா இப்போ அவங்க சொன்னேன் இல்லைல்ல, ஆவியானவர் நடத்தினால் பிரசங்கமே பண்ணலனாலும் பரவாயில்ல, அந்த ஆராதனை எனக்கு அந்த நேரம் ஒரு நிமிஷம் கூட கொடுக்கலாலும் பரவாயில்ல, அவருடைய நடத்தைக்கு விட்டு. ஆக்சுவலாக வி ஃபெயில் இன் ஃபியூ பிளேசஸ். நாங்கள் தவறி இருக்கிறோம். எதில் தெரியுமா தவறி இருக்கோம்? அது இப்போ நான் உங்களை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒருவேளை நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள். அப்படியே திரும்பி பார்த்துட்டு, ஐயோ பிரசங்கத்துக்கு டைம் வேணுமென்னு சொல்லி தேவன் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை அப்படியே ஆளுகை செய்கிற அந்த ஆராதனை நேரத்தை சட்டுன்னு செஞ்சுருக்கோம் தானே, டைமுக்காக முடிச்சிருக்கோம். நடந்திருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு நான் ஒரு அனுபவத்தை கேட்குறேன். ஆராதனை வேலை ரொம்ப மகிமையாக இருக்கும், நல்லா இருந்துச்சு, திடீர்னு பாஸ்ட் முடிச்சுட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? இருக்கா இல்லையா? ஆக்சுவலி வி ஃபெயில்டு. நான் சொல்கிறேன், நான் செஞ்சுருக்கேன். என் மனைவி கிட்ட எப்பொழுதுமே திட்டு வாங்குற ஒரு காரியம் சொல்கிற, ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு டொக்குன்னு சவுண்டு கேட்டு நீங்கள் நிறுத்துனீங்க. ஐ ரிக்ரெட். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே உங்கள் பிரசனத்தை ஜனங்கள் உணர்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு உணர்வு நான் இல்லாமல் முன்னால் நின்றுருக்கிறேன், என்ன மன்னிங்கன்னு கேட்டிருக்கேன். எழுப்புதலின் நாட்கள், ஒரு அசைவின் நாட்களில் இது நடக்கும். முடிவுரா ஆராதனை. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? 12 hours worship இல்லை சார், அது 12 இல்லை, அது 120 மணி நேரம் போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அன்னைக்கு தெரியும் தேவன் அசைவாடுகிறதை, தேவன் மகிமைப்படுகிறதை, தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுவதை தேசம் அறிந்து கொள்ளக்கூடிய நாளாக அந்த நாள் மாறும். ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபம் முடிஞ்சா இல்லை, 7 மணி நேரம் ஜெபம் தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் 7வது மணி நேரம் ஜெபம் முடியலை. அது அப்போ தான் ஆரம்பித்தாங்க. ஜனங்கள் ஜெப அபிஷேகத்தில் கொஞ்சம் கூட குறையலை. ஐயாவே நிறுத்தினாலும் ஜெபிக்கிற கூட்டம் ஜெபத்தை நிறுத்தலைங்கிற ஒரு நாள் வருவதாக. ஹல்லேலூயா. முன்னால் இருக்கிற நபர் அல்ல, உன்னதத்திலிருந்து ஒரு மகிமை நம்மை மூடட்டும். அந்த கண்ட்ரோலை ஆண்டுடைய கையில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, உன்னத அனுபவத்தில் என்னை கொண்டு போயிருங்க அப்பா, என்னை. இன்னைக்கு 10 அதிகாரம் பாஸ்ட் முடிச்சாச்சு. என்னைக்கு உங்க வாழ்க்கையில் அந்த லிமிட்டை நீங்க தாண்டுறீங்களோ, உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரணை செய்வார். இன்னைக்கு 10 அதிகாரம் இல்லை, ஆண்டவர் என்கிட்ட இன்னும் படிக்க சொல்றார், இன்னும் என்கிட்ட பேச விரும்புகிறான்னு சொல்லி அடுத்த பக்கத்தை ஒரு விசுவாசி என்னைக்கு புரட்டுறீங்களோ அன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு வல்லமையை பார்க்க முடியும். என் ஜெப நேரம் 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு டான்னு எந்திரிச்சு வர்றதல்ல, 1 மணி நேரம் 2 மணி நேரமாக, 2 மணி நேரம் 5 மணி நேரமாக உங்களுடைய வீடுகளில் மாறுமானால் உங்கள் வீட்டில் மறுநாளிலே அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொள்ள உங்கள் வீட்டில் ஒரு கியூ இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அலைகிறார்கள், தெய்வத்தை தேடி அலைகிறார்கள். இன்னைக்கு விடிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தெய்வத்தை அலைகிற ஒரு கூட்டம் ஊராக தேடும் பொழுது தேவ மகிமையை தாங்கி கொண்டிருக்கிற சபை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிட்டோன்னு சொன்னால் அவர்கள் தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. 3ஆம் வானம் வரையில் என்னை எடுத்து சென்றிடுவேன். நான் என் மனைவி சொன்னேன்ல, என்னப்பா நல்லா ஆராய்ச்சிட்டு பரலோக தரிசனத்தை பார்க்க. நாங்கள் ஆராதனை நடத்தும் போது நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, நானும் பார்த்துட்டு இருப்பேன். அந்த வித்தியாசமாக இருக்கும். நல்லா போயிட்டு இருந்துச்சு, நான் பரலோக அனுபவத்தில் இருக்கும்போது படக்குன்னு பிடிச்சி என்ன பண்ணிட்டேன், இழுத்துட்டேன். இப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செய்து டக்குன்னு முடிக்காதீங்க. அந்த சென்ஸ் உங்களுக்குள்ள வரட்டும், நான் ஜெபம் பண்ணுறேங்கிறாங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா 3 சொல்லுங்க பார்க்கலாம், 1 2 3 அப்படியே படிப்படிப்படியா அந்த பரலோக பிரசனம் முழுவதுமா என் நிரப்புற வரைக்கும் நான் ஆவிக்குள்ளானேன்னு என் வாய் சொல்லணும். சுற்றி இருக்கிற உலகம் மறக்கப்பட்டுருச்சுன்னு என் வாழ்க்கை சொல்லணும். உலகை மறக்கிறேன்றதை உண்மையா சொல்லக்கூடியதில் இங்கே வச்சு சொல்லுவோம், உலகை மறக்கிறேன்னு. அது வெறும் வாயில் அல்ல, அந்த என்னை சுற்றி யாருமே தெரியலை, தூதர்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனை என்னுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு. 3ஆம் வானம் வரையில் என்னை எடுத்து சென்றிடுவி, தூதர்கள் பேசும் பாஷைகள் பேசி ஆராதிக்க செய்திடு. இதெல்லாம் இந்த 1/2 மணி நேரத்தில் பண்ண முடியாதுங்க. You have to spend a lot of time. இன்னும் நேரம், இன்னும் அதிக நேரம். சிலர் இந்த இடத்துல உலகத்தில் பார்ப்பீங்க,
நேசிக்கிற நண்பர்களிடத்துல 5 மணி நேரம் 6 மணி நேரம் 1 நாள் 2 நாள் பேசிட்டு இருக்காங்களா இல்லையா? சபை என்றைக்கு தேவனோடு கூட இப்படிப்பட்ட உறவு முறையை ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு தெய்வம் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய காத்துறாங்க. கேருபீன்கள் சேராபீன்கள் பாடிடும் பாடல் கேட்டிடுவேன். அடுத்தது அப்படியே, அவர்களோடு நானும் சேர்ந்து ஆவியில் நிறைந்து பாடிடுவே. கேருபீன்கள் சேராபீன்கள் பாடிடும் பாடல். இந்த பாட்டு சவுண்ட் மாறிடும். பிரின்ஸ் அல்ல, ஜோசப் அல்ல. ஓ மறுபடியும் கேருபீன்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் பாடிடும் பாடல் கேட்டிடும். அவர்களோடு நானும் சேர்ந்து ஆவியில் நிறைந்து பாடிடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அனுபவங்கள் மாறட்டுமே. ஹல்லேலூயா. தெய்வ மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? I want this Lord. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவேன். எஸ்ஸாமே. உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவேன். 29வது வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு நாள் வர வேண்டும். பிரசங்கத்துக்கு முடிவே இல்லை. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பிரசங்கம் ஓடிட்டு இருக்கு. தேவ வார்த்தை, தேவன் எங்களோட கூட பேசுகிறார். இன்னும் பேசுங்க ஆண்டவரே, இன்னும் உங்க ஊழியக்கார மூலம் எங்க கூட இடைப்படுங்கன்னு சொல்லக்கூடிய நாட்கள் வரும். ஆமென். ஒருத்தர் கூட எந்திரிச்சு போகிறதுக்கு மனசு இல்லாம அப்பா பேசுறாரு. இந்த சத்தத்தை விட வேற எந்த சத்தத்தை நான் கேட்க போறது இல்லைங்கிற அந்த வைராக்கியமான ஒரு தீர்மானத்துக்குள்ள சபை வரக்கூடிய நாட்கள் வருவதாக. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை 2 வார்த்தை எழுதிருக்கீங்களா? நான் ஒரு 3 சொல்லிடுறேன். நீங்க வீட்டுக்கு போய் மீதியை ஃபில் பண்ணிப்பீங்க நம்புறேன். மீதியை நீங்க எழுதுங்க. நீங்க ஆண்டவரே இந்த அனுபவம் எனக்கு தேவை. எத்தனை பேருக்குள்ள ஒரு அக்கினி? எஸ், எங்களுக்கு இந்த அனுபவங்கள் வேணும். ஒவ்வொரு சபையும் இதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. Church is designed for revival. ஹல்லேலூயா. திருச்சபை இதற்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அவசரத்துல கொண்டு வந்துடும். அதை ஃபிட் ஆகலைன்னு. இந்த மாற்றங்கள் வரட்டும். அவசரமா அரிசியை வேக வைக்க முடியுமா? அவசரமா பிரியாணி செய்ய முடியுமா? அவசரமா கேக்கு செய்ய முடியுமா? சொல்லுவாங்க அவசரத்தில் அண்டாக்குள்ள கை விட்டா கூட கை போகாதுமாங்க. அவசரத்தில் டேக் டைம். தேவ சமூகத்தில் செலவழிக்கிற நேரங்கள். ஒரு விஷயத்தை சொல்லுங்க. என்னுடைய ஜெப நேரங்கள் அந்த 1 hour இருந்து என் லிமிட்டை தாண்டி போகட்டும் ஆண்டவரே. ஆராதிக்கிற அனுபவங்கள் என் லிமிட்டை தாண்டி போகட்டும் ஏசப்பா. வார்த்தையை தியானிக்கிறது, வசனத்தை கேட்கறவங்க எங்கள் லிமிட்டை தாண்டி போகட்டுமே. ஆண்டவர் சர்ச்சை உருவாக்கிட்டு இருக்கிறார். இவைகள் நடக்கும். ஒரு நாள் அண்ணன் சொல்லி நான் கேட்பேன். 2 நாளாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் பிரின்ஸு. பிரசங்கத்தை முடிக்க முடியலன்னு ஒரு சத்தத்தை நான் கேட்க ஆசையாக இருக்கிறேன். நடக்கும் நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இதுங்க நடந்துச்சு. தேவன் தம்முடைய சித்தத்தை சபைக்கு வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் சபைகளோ அதை கேட்பதற்கு ஆண்டவரே பேசினாலும் இந்த டைமுக்குள்ளே பேசுங்கிறோம் இல்லை. நம்ம இன்னும் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உன்னத அனுபவமாக மாறட்டும். ஜெப அறைகள் உன்னத அனுபவமாக மாறட்டும். தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான இடங்களாக அது மாறட்டும். ஒரே ஸ்டேட்மெண்ட். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிச்சு. மத்தேயு 17 அந்த வசனம் இன்னும் அழகா இருக்கும்.
அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இந்த இடத்துல அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த மறுரூபம் அப்படிங்கிற வார்த்தையை மாத்திரம் ஒரு 2 நிமிஷம் பேசி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். மறுரூபம் அது ஆங்கிலத்தில் இப்படியாக போட்டிருக்கு, his structure changed. அவர்கள் கீழே பார்த்த இயேசுவை மேலே பார்க்கவில்லை. முகரூபம் மாறிச்சுன்னா என்னங்க அர்த்தம்? முகம் அடையாளம் இவர் இல்லைங்கிற அளவுக்கு முகரூபம் மாறிட்டு, என் கூட வந்த இயேசுவை நான் பார்க்கிறேன். அவருடைய முகத்தில் உள்ள பிரகாசம், அவருடைய வஸ்திரத்தினுடைய வெண்மை. நோ, சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று சொல்லட்டுமா? மறுநாளில் சபை புறப்பட்டு போகும்போது ஜனங்கள் காத்திருக்க வேண்டும் என்றால் உள்ளுக்குள்ள முகரூபம் மாறி இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் என்னுடைய ஷேப்பே மாறி இருக்கணும். தேவ சமூகத்தில் என்னுடைய பேச்சு மாறி இருக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுங்க? அப்படி எழுப்பி நிற்கலாமா? எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்படியே எழுப்பி நிற்கலாம். பைபிளை கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாம் தெரியும், சிப்பெல்லாம் பூட்டி வச்சு நீங்கள் வேலை பார்ப்பீங்கன்னு தெரியும். டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்தில் என் பார்வை மாறி இருக்க வேண்டுமே. மாற்றம் அடையாத நபர்களால தான் காத்திருக்க வேண்டிய நபர்கள் இன்னும் காத்திருக்காம இருக்கிறாங்க. நீங்கள் மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா, மக்கள் மோசையை பார்த்து பேசுகிறாங்க, முகத்தை முடிக்கோங்க. உங்களுடைய முகத்துடைய பிரகாசத்தை எங்களால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. நீங்கள் இன்றைக்கி போய் மற்றவர்கள்ட்ட காமிச்சிங்கன்னா, என் முகத்தை ஒத்து பார்த்துட்டு ஏதாவது சேஞ்ச் இருக்கா சொல்லுன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? முன்னை விட கொஞ்சம் கருத்து இருக்கு அப்படின்றவாங்க. வெயிலில் நிறைய நடப்பையோ, முகலாம் எப்படி இருக்குது கொஞ்சம். ஆனால் எழுப்புதல் அடையாளம் கொண்ட திருச்சபை இந்த வேத பகுதியில் பார்க்க முடியும். மறுரூபமான முகமும் வெண்மையான வஸ்திரமும் இந்த அனுபவத்தோடு கூட வெளியே நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது, அதுக்கப்புறம் ஃபாலோ வித் மிரக்கல்ஸ், அப்படியே அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு சர்ச் இந்த மாற்றத்துக்குள்ளாக வர வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய் பேசும் பொழுது மாற்றம் உண்டாக வேண்டும். இந்த மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்கட்டும். வந்தோம் பிரசங்கத்தை கேட்டு போனோங்கிறது இல்லை, வந்தோம் ஜெபிச்சோம், வந்தோம் ஆராதிச்சோம், புறப்பட்டு போனோங்கிறத தாண்டி அந்த வேர்டை அழுத்தி சொல்லுங்க, மறுரூபம். என் இமேஜ் மாறட்டும் ஆண்டவரே. இந்த முகம் எனக்கே பிடிக்கல, இந்த முகம் உங்களை வெளிப்படுத்துகிற முகமாக, பிரகாசிக்கிற முகமாக, அன்பை வெளிப்படுத்துகிற முகமாக, என் பேச்சு தேவ வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற பேச்சா, தேவ அன்பை வெளிப்படுத்துகிற பேச்சா, என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இயேசுவை வெளிப்படுத்துகிற அனுபவமாக அவர்கள் காத்திருந்தார்கள். இயேசுவுக்காக காத்திருந்தார்கள். ஏன்னா இந்த மறுரூப அனுபவத்திற்குள்ளாக இயேசு போயிட்டு வரும் பொழுது they were waiting for Jesus. இயேசுவுக்காக காத்திருந்தது போல சபை புறப்பட்டு போகும்போது, நான் என்னுடைய ஜெப அறை விட்டு புறப்படும் போது எனக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை பார்க்க, என்னிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, சபையினிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள திரள் கூட்டம் காத்திருக்கணுமே. ஆண்டவரே, அவங்க வெயிட் பண்ணலைன்னா இங்கே மறுரூபம் நடக்கல. ஒரு சிம்பிள் ஃபார்முலா, மறுரூபம் ஆனவர்களுக்காக உலகம் காத்திருக்கும். மறுரூபம் ஆகாததுனால தான் இன்னும் காத்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த எல்லைக்குள்ள இந்த தாண்டு போக போறீங்க? எஸ் லார்ட், ஐ நீட். அதற்காக தான் இந்த 3 மாத்திரம் இன்னைக்கு போதும். தனித்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம், உயர்ந்த மலைமையில் எல்லாத்தையும் மறந்து தேவனோடு சேர்ந்துங்க. உள்ள ஜெபத்தில் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல ஒரு தராசை வச்சு பிடிச்சு பார்க்கும்போது, இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கமிட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த 37வது வசனம் என் வாழ்க்கையில் நான் பார்க்கணும். இப்போ பைபிளை வச்சுட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. 37வது வசனம் என் வாழ்க்கையில் பார்க்கணும். அதை தொடர்ந்து நடந்த சில சம்பவங்கள். மோசே எலியா வந்தாங்க, சம்பாஷணை பண்ணுறாங்க. எருசலேமில் நிரப்ப அடுத்தது வரப்போகிற காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜெபத்தில் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். யாரோ ஒருத்தர் சொல்றதல்ல, யாரோ ஒருத்தர்கிட்ட போய் தீர்க்க சொந்த கேட்கறதல்ல. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை மறுரூப அனுபவத்திற்குள்ளாக வரும் பொழுது தீர்க்க தரிசனங்களை பார்க்க முடியும், கேருபீன்களை பார்க்க முடியும், சேராபீன்களை பார்க்க முடியும். அடுத்ததாக அவர்கள் எதை குறித்து பேசினார்கள் என்றால், ரட்சிப்பின் திட்டத்தை, இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார், அதுக்கப்புறமா நடக்க போகிற சம்பவங்களை குறித்து. ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தாக இருக்கட்டும், உங்களுடைய வீடுகளில் உள்ள மக்களாக இருக்கட்டும், அல்லது ஒருவேளை உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்கள் கிராமமாக இருக்கட்டும், தேசமாக இருக்கட்டும், ரட்சிப்பின் திட்டம் மறுரூப அனுபவத்தில் வெளிப்படும்.
யாரோ ஒருவருக்கல்ல சபைக்கே கர்த்தர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். மகிமையின் மேகம் நிழலிடும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் தேவை? இதெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்க புறப்பட்டு போகும்போது people are waiting for you. உங்களுக்காக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். எனக்கு ஆசை எல்லா தேவ பிள்ளைகளுடைய வீட்லையும் இப்படிப்பட்ட வெயிட்டிங் பீப்புள் இருக்கணும். கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வர விரும்புகிற ஆண்டவரே, ஐ நீட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அனுபவங்கள், இந்த மலையின் அனுபவங்கள் என் வீடுகளை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன்ப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக 35வது வசனத்தில் சொல்லியிருக்கு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். 36 அந்த சத்தம் உண்டாயிற்று சொல்லி, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்குள்ள வருகிறோமோ, தேவ சத்தத்தை பெற்று வெளியே செல்லும் பொழுது அந்த சத்தத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு கூட்டம் நமக்காக காத்திருக்கும். உள்ள வந்துட்டு வெறுமையா போகக்கூடிய அனுபவங்கள் சில நேரத்தில் இன்னைக்கு ஆராதனை நல்லா இல்லம்போ, வார்த்தை சரியா இல்லம்போ, அது நடத்துகிறவரை கொண்டு அல்ல, நீங்கள் தேவனோடு கூட எப்படி நடக்கிறீர்களோ அதை பொறுத்தே. சொல்லுங்க, எனக்குள்ள அந்த மறுரூப அனுபவம் வேணும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிக்கலாமா? என்னை மாற்றிருங்கப்பா, எனக்குள்ள அந்த அனுபவம் வரட்டும் ஆண்டவரே. இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றும். எல்லாம் ஜெபித்து கொண்டிருப்போமே. ஆராதனை வாழ்க்கை மாறட்டும், ஜெப வாழ்க்கை மாறட்டும், வசன வாழ்க்கை மாறட்டும், சாட்சி வாழ்க்கை மாறட்டும், அசைவுகள் மாறட்டும், மறுரூபம் உண்டாகட்டும். எனக்கு இந்த ரூபமே வேண்டாம், இந்த சத்தம் எனக்கு வேண்டாம், என் பேச்சு வேண்டாம் ஆண்டவரே, என் பார்வையை மாற்றிருங்க. எங்கள் சபைகள் இடைவிடாமல் ஜெபிக்கிற சபைகளாக மாறட்டும். எங்கள் ஜெபக்குழுக்கள் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ள போகட்டும். எங்கள் குடும்பங்கள் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக போகட்டும். உன்னத அனுபவத்தில் என்னை ஜெபிக்கலாமா? ஒரு ஜெபமா அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. அழைச்சு கொண்டு போயிருங்கப்பா, உயர்ந்த மலைக்கு அழைத்து கொண்டு போங்க. ஒரே ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்க போறீங்க. என் ஜெப நேரத்தை திருட யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஆராதனை நேரத்தை திருடும்படி யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு தேவை இந்த உன்னத அனுபவம் அப்பா. இந்த மறுரூப மலையினுடைய அனுபவம் எனக்கு தேவை. யாருக்காகவும் இனி இந்த அனுபவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஜெப நேரங்களை திருட வருகிற நபர்களுக்கு நோ சொல்லுவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? என் உபவாச நாளை திருட வருகிறவர்களே நோ சொல்லுவேன். அது எப்பேற்பட்ட உறவாயிருந்தாலும் சரி, வேண்டான்னு நான் தீர்மானமாய் சொல்ல போகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கமிட் பண்ணி கையை உயர்த்தி ஆண்டோட சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க பார்க்கலாம். ஆராதனை நாளை தடுப்பதற்கு யார் வந்தாலும் சரி நோ சொல்லுவேன். இதோடு கூட சேர்ந்திருக்கும்போது கர்த்தர் ஒரு பாரத்தை தருகிறார். ஆண்டவரே, மாசத்துல ஒரு நாளோ அல்லது வாரத்துல ஒரு நாளோ உபவாசம் இருந்து தனிப்பட்ட முறை நான் ஜெபிப்பேன்னு சொல்றவங்க ஒரு தீர்மானத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களா ஒரு உடன்படிக்கை சொல்லிருங்க பார்க்கலாம். நீங்க பேசிக்கோங்க. இல்ல ராத்திரி முழுக்க ஜெபிப்பேன். என் அனுபவம் இந்த 37வது வசனத்தை போல மறுநாள் வரைக்கும், அடுத்த நாள் வரைக்கும், நாளுக்கு நாள், நாளுக்கு நாளாக அது வளர என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஒரு நாளுக்காக இப்பவே ஸ்தோத்திரம் பண்ணி அந்த நாளை முன்குறித்து இந்த இடத்தை விட்டு போங்க. திரள் கூட்டம் காத்திருக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க, ஒரு பெரிய அசைவுக்காக காத்திருக்க ஆசைப்படுறவங்க, கர்த்தர் எங்க சபையின் மூலமாய் ஒரு பெரிய அசைவு தர வேண்டும், ஒரு எழுப்பல தரணும் காத்திருக்கிறவங்க, ட்ரை திஸ். இதை நீங்கள் செய்ய அன்போடு உங்களை கேட்கிறேன். ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் ஜெபித்த ஜெபத்துல என்ன நடந்துச்சு, இதுக்கு மேல நான் ஜெபிக்க போகிற அந்த ஜெபத்துல என்ன நடக்குதுங்கிறத ஜனங்கள் பார்த்து ரிசல்ட்டை சொல்லட்டும். நான் அல்ல. எல்லாம் கமிட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எஸ் லார்ட், என்னை கொண்டு போயிருங்கப்பா. இந்த ஸ்டேஜை விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன கொண்டு போயிருங்க. இந்த நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு என்ன அழைத்து போயிருங்க. ஆண்டவரே, ஜெபத்தில் குறைவா இருந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தண்ணி ஜெபங்களுக்கு நேரத்தை கொடுக்காம போயிருக்கிறோமே, அப்பாவோடு கூட நேரத்தை செலவழிக்காம நாங்க ஓடிட்டு இருக்கிறோமே. நோல் அடிந்த நாட்கள்ல திரளான ஜனங்கள் தேவையோடு இருக்கிறாங்களே, திரளான ஜனங்கள் காத்திருக்கிறாங்களேப்பா, திரளான ஜனங்கள் என்னுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க, என்னுடைய உதவிக்காக காத்திருக்கிறாங்களே. அந்த உதவிக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் ஜெபிக்கலாம். ஜீசஸ் தகப்பனே, ஜனங்களோடு இன்றைக்கு இடைப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா.
நீர் பயன்படுத்த நம்முடைய தாசரை இன்னும் தேசங்கள் தேடிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. Those who are stand in their calling, they will reach the world with Jesus என்று நீர் சொல்லியிருக்கிறபடி உங்கள் மகனை உம்முடைய சாயலாகவே தேசங்களுக்கு நீர் பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி. நாங்கள் இன்னும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தம்பி பிரின்ஸை, மனைவியை, பிள்ளைகளை தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்ற போகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, போதுமே. வாயத்திறந்து வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே என் வீட்டுக்குள்ள வாங்க, வாழ்க்கைக்குள்ள வாங்க, மறுரூபமாக்கிடு மகிமையின். கேளு மகனே, கேளு மகனே. பரிசுத்த ஆவியானவரே, இனி நாங்கள் அல்ல, எங்களுடைய சுயம் அல்ல, எங்கள் சரீரத்தினது ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைகிறோம். இனி வாழ்வது கிறிஸ்து என்கிற அனுபவத்தோடு ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்ய வார்த்தையை கொண்டு வந்த தாசரையும் ஊழியத்தை குடும்பத்தை ஒன்று கூட நாங்கள் மனதார பிளஸ் பண்ணுகிறோப்பா. உங்க சமூகத்திலிருந்து வருகிற எல்லா கிருபையும் தயவும் மகிமையும் உடைய மகன் மேல் ஊற்றப்படட்டும். லார்டு, நாங்கள் அதை பார்த்து ஆனந்திக்க கிருபை தாரும். கனம் துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்களின் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரும் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக.